குளோபல் ஈக்வான் நிறுவனத்தின் பிரச்சினைக்குரிய உறுப்பினர்களுக்கான உள்நாட்டிலும் வெளிநாடுகளிலும் போதனை மையங்கள் இயங்கி வருவதாக கூறப்படுவதை போலீஸ் விசாரித்து வருகிறது. அவர்களை மன ரீதியாக சித்திரவதை செய்யவும் அந்த தனிமைப்படுத்தல் மையங்கள் பயன்படுத்தப்பட்டு வருவதாக தகவல் கிடைத்துள்ளதை தேசிய போலீஸ் படை தலைவர் தான் ஸ்ரீ ரசருடின் ஹுசேன் உறுதிப்படுத்தினார். பேஸ்புக்கின் புசட் காஜியன் அஜாரன் சிசட் அல்லது புக்காஸ் என்ற முகநூல் பக்கத்தில் முன்னதாக அக்குற்றச்சாட்டு பகிரப்பட்டது. தடை செய்யப்பட்ட ஆல் ஆர்காம் மற்றும் ருஃபாகா இயக்கத்தின் நிறுவனர் அபுயா அஷாரி முன்பு அறிமுகப்படுத்திய முறையை பின்பற்றி அந்த தனிமைப்படுத்தல் மையங்கள் இயங்கி வருவதாக புக்காஸ் குற்றம் சாட்டியது. பிரச்சினைக்குரிய உறுப்பினர்கள் அம்மையங்களில் உள்ள சிறு சிறு அறைகளில் தனிமைப்படுத்தி வைக்கப்பட்டு மற்றவருடன் உரையாடக்கூட தடை விதிக்கப்பட்டு வந்துள்ளது. அவர்கள் தங்களை தாங்களே சுய பிரதிபலிப்பு செய்து கொள்ளவும் திருந்துவதற்கும் அம்முறை கடைபிடிக்கப்படுவதாக புக்காஸ் கூறியிருந்தது. சிறார் இல்ல துன்புறுத்தல் தொடங்கி வரி ஏய்ப்பு வரை குளோபல் ஈக்வான் லீலைகள் அம்பலமானதிலிருந்து அதன் மேல்மட்ட நிர்வாகிகள் உட்பட 300க்கும் மேற்பட்டோர் இதுவரை கைதாகியுள்ளனர். அதே சமயம் 572 பேர் மீட்கப்பட்டுள்ளனர்.